Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல மட்டன் தலைக்கறி கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா குக்கர்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா மட்டன் கறி சாப்பிடுறதை விட இந்த மாதிரி மட்டனோட உறுப்புகளை எடுத்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை துண்டு, கொஞ்சமா கல்பாசி சேர்த்திருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த வெங்காயத்தோட சேர்ற மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தலைக்கறியை சேர்த்துடலாம். நான் ஒரு மட்டனோட தலையை எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். தலைக்கறியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி சிம்மர்லேயே வைப்போம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அந்த மட்டனுக்குள்ளே போய் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக. அதை நம்ம இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். விசில்லாம் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தலையும் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தலைக்கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபன் ஐட்டம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.